தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மற்ற எம்எல்ஏக்கள் என பலரும் தங்கள் தொகுதிக்கான கோரிக்கைகளை கேட்டு வருகிறார்கள். அதற்கு அமைச்சர்கள் பதிலளித்து வருகிறார்கள். இப்படியான சூழலில் நேற்றைய முன்தினம் திடீரென எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் மேற்கொண்டார். முதலில் அதிமுக அலுவலகம் டெல்லியில் கட்டப்பட்டுள்ளது, அதனை காணவே நாங்கள் வந்துள்ளோம் என கூறினார். அதனை அடுத்து எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி, KP முனுசாமி, தம்பிதுரை, CV சண்முகம் ஆகிய மூத்த அதிமுக நிர்வாகிகளோடு மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார்கள். 2026 ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது என்பதை எடப்பாடி பழனிசாமி மறுத்து, மக்கள் பிரச்சினை குறித்து பேசவே சட்டமன்ற கூட்டத்தொடரை தவிர்த்து நாங்கள் அமித்ஷாவை சந்திக்க வந்தோம் என்று கூறினாலும், அமித்ஷா இந்த சந்திப்புக்கு பிறகு 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமையும் என கூறி கூட்டணி குறித்த பேச்சுக்கு தீனி போட்டு உள்ளார். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி முறிவுக்கு முக்கிய காரணம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுக தலைவர்களை விமர்சித்ததுதான். அதன் பிறகு அதிமுக பாஜக இடையே வார்த்தை மோதல் உருவாகி கூட்டணி முறிவுக்கு வழிவகுத்தது. இதனால் கூட்டணிக்கு அதிமுக தலைவர்கள் வைத்த முக்கிய கண்டிஷன் பாஜக மாநில தலைமையை மாற்ற வேண்டும் என்பதுதான் என கூறப்படுகிறது. அரசியல் வட்டாரத்தில் இது பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்தது. இதற்கு பாஜக தேசிய தலைமை சம்மதம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இப்படியான சூழலில்தான் இன்று காலை திடீர் பயணமாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சென்னை விமான நிலையத்திலிருந்து டெல்லி புறப்பட்டு உள்ளார். அங்கு தேசிய தலைமையுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார். இன்றைய பேச்சுவார்த்தையில் அண்ணாமலை பதவி தப்புமா, அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதற்கிடையில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்தால் நான் ராஜினாமா செய்து விடுவேன் என அண்ணாமலை கூறிய பழைய வீடியோக்கள், பாஜகவால் தான் அதிமுக தோற்றது என அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கூறிய வீடியோக்களை சிலர் இணையதளத்தில் ஷேர் செய்து வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.